Hi friends, thanks for watching this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மேங்கோ கப்கேக். ஓவன் யூஸ் பண்ணாம எக் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிடிச்சிருந்துச்சுனா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு கடாயில 2 மாம்பழம் தோலை எடுத்துட்டு மிக்ஸில ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 5 minutes to 7 minutes நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. Five minutes ஆனதுக்கு அப்புறம் half lemon ஆட் பண்ணுங்க. 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மேங்கோ நல்லா திரண்டு glossy லுக்ல வருங்க. அந்த டைம்ல ஒரு கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. கேக்ல எப்பவுமே சூடான எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணலாங்க. 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது பேக்கிங் பவுடர் ஆப்ஷனலுங்க, இருந்தா யூஸ் பண்ணுங்க வீட்ல. half கப் மில்க்குங்க, காய்ச்சி நல்லா ஆற வச்சதை யூஸ் பண்ணுங்க. கால் கப் condensed மில்க்குங்க, 1/4 கப். கால் கப் ஆயிலுங்க, வாசம் இல்லாத ஆயிலுங்க. நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, ஒரே சைடு மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் எடுப்போமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாச்சுலா வச்சு 2 to 3 minutes நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நம்ம ஆற வச்சிருந்த மேங்கோ பியூரி, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க சோடா, அதுதாங்க. நல்லா போட்டு ஒரே எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆங்கிளில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு பேட்டர் நல்லா ரைஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது நம்ம எந்த கப்பில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் ஃபாயில் கப் எடுக்கலாம், பேப்பர் கப் எடுக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க கிளாஸ் ஸ்டீல் கப் கூட எடுத்துக்கலாங்க. உள்ள ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி சில்வர் பிளேட்லேயோ இல்லை அப்படின்னா அலுமினியம் பிளேட்லேயோ எது கடாய்க்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கப்ஸில் நம்ம பேட்டரை எடுத்துக்கலாம். இந்த கப்ஸில் எல்லாத்துலேயும் பேட்டரை போடுறப்ப எப்போவுமே 3/4 கப் போட்டிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகி வருங்க. வெந்து வரப்போ ஃபுல்லாகிருங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கீழே சால்ட் உப்பு போட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிளேட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டோட அந்த கப்பை உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 15 to 20 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணால் வீட்டில் டூத்பிக் யூஸ் பண்ணுவோம்லங்க, உள்ளே குத்தி பார்த்து எடுத்தால் அதில் எதுவும் ஒட்டலைன்னா நம்மளுக்கு யம்மியான கேக் ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.